செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
சிதம்பரமாகிய நான் உங்களை மனமாற வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பொன்மாலை பொழுதுல ஒரு அழகான நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி நமக்கு கடவுளால கிடைச்சிருக்கு. எல்லாரும் உங்களோட நல்ல பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களோட குழந்தைங்களோட ஆடல் பாடல் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு திரளா வந்திருக்கீங்க. இதை நினைச்சு பார்க்கறப்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. பொன்னமராவதியில இந்த வட்டாரத்துல உள்ள ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்இ பள்ளி நமது சிட்டி இன்டர்நேஷனல் பள்ளி. என் தந்தையார் திரு பிஎஸ்டி பழனியப்பன் அவர்கள் ஆத்தங்குடியிலிருந்து இங்க சுவீகாரம் மறுப்ப அவர் எடுத்துக்கொண்ட இலக்கு கல்வி பணி தான். அவரோட அருளாலையும் ஆசிரியரும் அந்த பணி இப்ப தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இன்னைக்கு ஒரு புத்துயிரா இன்னைக்கு இருக்க மாடர்ன் ட்ரெண்ட்ல இன்னைக்கு என்ன குழந்தைங்களுக்கு தேவையோ எஜுகேஷன்ல உள்ள நீரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இங்கே ஆரம்பிச்சிருக்க பள்ளி இந்த சிபிஎஸ்இ பள்ளி, சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல். இதுக்கு பெருந்திராக வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் நான் மனதார வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வாறு இருக்கும்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் தேவை. இந்த சிறப்பு விருந்தினரா இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். யார் வந்திருக்காங்க கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? வரப்போறாங்க. ஆமா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துள்ள நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வரிகளுக்கு சான்றான இதோ நமது சிறப்பு விருந்தினர் ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் டாக்டர் தாமு. அவர் கிட்டத்தட்ட 107 திரைப்படத்துல நடிச்சிருந்தாலும் கடந்த 10-12 வருடமா கலாம் ஐயாவோட டிசைபிளா மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்குவிக்கும் பணியை தனது சிறந்த பணியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட அவர் ஒரு 36 அயல் நாடுகளுக்கும் போயிருக்காங்க. 9899 சொல்ல போனா 9900 மேடைகளை தாண்டி அவங்களோட பல குரல் ஒழிச்சாலும் ஆனா அவர் இன்னைக்கு கல்வி பணிக்கும் குழந்தைங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் தனது அரும்பணியா எடுத்து சிறப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தாமு ஐயா வந்திருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரையும் ஒரு பெரிய அளவுல சந்தோஷப்படுத்துவாங்க. இவங்க இது வரைக்கும் 14 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கும் 8 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் சிறப்பு பயிற்சி அளித்திருக்காங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இன்னைக்கு நம்ம பள்ளியில நம்ம மாணவர்கள், பெற்றோர்கள், இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் எல்லாரையும் ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு கோல்டன் ஹார், ஒரு 1 hour உங்க கூட சிறப்பா உரையாற்ற போறாங்க. அத்தகைய பெருமை மிக்க திரு தாமு ஐயா அவர்களை, அவரை சாருன்னு சொல்றதா நடிகர் நீமா ஐயா தான் சொல்லணும். என்ன கலாம் ஐயா விட்டு சென்ற விதைகளை இனி மரமா நட்டு பல குரல்ல, பல மொழியில, பல சூழல்ல நல்வழிப்படுத்தி ஒரு சிறந்த இந்திய குடிமகன்களை உருவாக்கி கொண்டிருக்கும் நமது ஐயா திரு தாமு அவர்களை மனமாற வருக வருக என சிட்டி சர்வதேச பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆத்தங்குடியிலிருந்து அன்பு பெரியப்பா திரு ஏஆர் மணி அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அப்பாவோட கசின்ஸ் திரு சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள் வந்திருக்காங்க, திரு பழனியப்ப செட்டியார் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களையும் நான் வருக வருக என மனதார வரவேற்கிறேன். இங்கு வலையப்பட்டியில் பெரியப்பா, பழனியப்ப பெரியப்பா, ராஜாமணி பெரியமாக்கள் 2 எல்லாரும் வந்திருக்காங்க. அது போக முத்தமிழ் பாசறையோட தலைவர், அரங்காவலர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நான் விரும்பியும் ரோட்டரி சங்கத்தில் இருந்து நிறைய ரோட்டேரியன்ஸ் வந்திருக்காங்க. இன்னைக்கு என்னோட டியர் ஃப்ரெண்ட் நம்ம சித்தார்த் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க இப்ப தாமு சாரோட வருவாங்க. அவங்களையும் திண்டுக்கல்ல இருந்து நம்ம பள்ளிக்கு உங்களோட எல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களையும் உங்கள் சார்பாக மனதார வருக வருக என வரவேற்கிறேன். அவரும் ஒரு கல்வியாளர். அவரோட நிகழ்ச்சிக்கும் சென்ற வாரம் தாமு சார் சென்றிருந்தார்கள். அவர்களையும் கண்டிப்பாக நாம் சிறப்போடு வரவேற்க வேண்டும். மற்றும் பொன்னமராவதி பொன்புதுப்பட்டி ரோட்டரி சங்க தலைவர், பொருளாளர், செயலாளர், உறுப்பினர்கள் அனைவர்களையும், லைன் சங்க தலைவர், இங்கு உள்ள 3 லைன் சங்கத்தின் தலைவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது போக பத்திரிகை நண்பர்கள், எங்களுடைய அன்பு கரங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. கல்யாணத்தம்
முன்னாள் ஊராட்சி தலைவர் முருகேசன் வந்திருக்காங்க, இளையராஜா, சேகர், சுதாகர், இவங்களாம் நிறைய பேர் வரப்போறாங்க, சிவபாலன், எல்லாரையும் உங்க சார்பா நான் வர பொன்னகர டைம்ஸ் ஆர்எம்எஸ் ராஜான எல்லாரையும் உங்க சார்பா வருக வருக நான் வரவேற்கிறேன். நான் நிறைய நேரம் டைம் எடுத்துக்க முடியாது, ஏன்னா சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. இன்னொரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒரே ஒரு 2 நிமிஷத்துல மட்டும் சொல்றோம். இப்ப நிறைய கால மாற்றத்துல சிபிஎஸ்இ கல்விக்கு உங்க குழந்தைங்களை நீங்க ஏன் கொண்டு வந்திருக்கீங்க? நிறைய பேர் இது இன்னைக்கு அதுதான் ஒரு ஃபேஷன், அதுக்காக சேர்க்கிறோம்னு நினைக்கிறீங்க. அதுவும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கல்வி சூழ்நிலை நமது இந்தியாவில் பெருமளவுல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன், ஸ்டேட் போர்டு, சமச்சீர், அது மாதிரி சிபிஎஸ்இங்கிற மாதிரி ஒரு 65 போர்டு இந்தியாவில் இருக்கு. 65 போர்டும் சிறப்பாக தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் உள்ள மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்டும் ஒண்ணுதான். ஆனா கற்பிக்கும் விதமும் தேர்வு நடத்தும் விதமும் தான் மாற்றம் உண்டு. இன்னைக்கு இருக்க காலப்போக்கில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல குழந்தைங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த குழந்தைங்க எது தேர்வு செய்யணும்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள் மாற்றம் கொண்டு இருக்கிறது, தேர்வு முறைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு சிபிஎஸ்இ கல்வி, சிபிஎஸ்இ கரிக்குலம் எதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஐஐடிலயோ ஒரு மெடிக்கல் காலேஜ்லயோ ஒரு 100 சீட்டுன்னு எடுத்து பார்த்தோம்னா 65% மெரிட்ல வந்த ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்இல இருந்து வருவாங்க. மிச்சம் 35% தான் மற்ற 65 கரிக்குலம்ல இருந்து வருவாங்க. அதுதான் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுவதற்காக நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிற நடைமுறைப்படுத்துறதுக்காக தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னா இந்தியா முழுவதும் ஒரே கல்வி, ஒரே மாதிரி கற்பிப்பு, ஒரே மாதிரி தேர்வு செய்ய வேண்டியது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் எந்த இதையும் குறையா சொல்லல. ஒரு குழந்தை சமச்சீர்ல படிச்சாங்களோ மற்ற இதுல படிச்சாங்களோ ஒரு புக்கை நல்லா மனப்பாடம் செஞ்சு எழுதினா 100 மார்க் 80 மார்க் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா சிபிஎஸ்இல என்னதான் தலைகீழா படிச்சாலும் 40 மார்க் மேல வாங்க முடியாது. மிச்சம் 40 மார்க், 20 மார்க் நாங்க இன்டர்னல் கொடுத்துருவோம். மிச்சம் 40 மார்க் அவனா சுயமா சிந்திச்சு சொந்தமா எழுதணும். அந்த சொந்தமா புக்கை மனப்பாடம் பண்றேன்னா எழுத முடியாது. சொந்தமா எழுதுறதுக்கு உள்ள பயிற்சியை தான் சிபிஎஸ்இ கல்வி கொடுக்கிறது. இதற்காக நாங்கள் எங்கள் ஆசிரியர்களுக்கு எல்லாமே பிசிக்ஸ் டீச்சர் ஒண்ணுதான், பட் அவங்கள ஃபைன் டியூன் பண்றோம், அப்ஸ்கில் பண்றோம், அவங்களோட ஸ்டாண்டர்டை மேம்படுத்துறோம். நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறோம். நிறைய ட்ரைனர்ஸ் வர்றாங்க. கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல இப்போ எங்கேயோ இருக்கு, லக்னோவில் உள்ள கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர் தான் எங்க பசங்க மாக் எக்ஸாம் எழுதுறாங்க. இங்க உள்ள பேப்பர்ஸ் அவங்க திருத்துறாங்க. இப்போ நம்ம இங்க தமிழ்நாட்டில் உள்ள கல்வியில படிச்சீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் தான். இப்ப நான் ஒரு வாரத்துல சிபிஎஸ்இ ரிசல்ட் வரப்போகுது. இங்க வாங்குற மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தீங்கன்னா நேஷனல் ரேங்க். ஸோ இதெல்லாம் பாக்குறோம். ஒரு வெளிநாடுல துபாயில இருக்கட்டும், அரபு நாடுகள், சிங்கப்பூர், எங்கேவா இருக்கட்டும், எந்த ஊர்ல உள்ள சிபிஎஸ்இ, இப்ப இங்க நிறைய பேரண்ட்ஸ் வெளிநாடுல உள்ளவங்க இருக்காங்க. நாளைக்கே உங்க குடும்ப சூழ்நிலை, நீங்க சிங்கிள் பேரண்டா இங்க படிக்க வைக்கிறீங்க, உங்க குடும்பத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போனீங்கன்னா அப்படியே இந்த சப்ஜெக்ட் அந்த கரிக்குலம் உங்களுக்கு அங்கே சூட் ஆகும். அங்கிருந்து இப்போ நிறைய குழந்தைங்க இந்த வருஷம் எங்களுக்கு துபாயில இருந்து, ஷார்ஜால இருந்தெல்லாம் அந்த வருஷம் அங்கே படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க இங்க அட்மிஷனுக்கு வர்றாங்க. ஸோ உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ல எந்த டிஃபரன்ஸும் வராது. ஸோ அதுதான் சிபிஎஸ்இ கொடுக்குது. சிபிஎஸ்இ இப்போ கவர்மெண்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா, இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஒரு பெஞ்ச் மார்க் கரிக்குலமா எடுத்திருக்காங்க. 65-70 கரிக்குலம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கேம்பிரிட்ஜ் இருக்கு, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. பட் சிபிஎஸ்இ தான் ஃபண்டமெண்டல் எடுத்து அடிப்படை கல்வியை வச்சு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்க குழந்தைங்களை சிபிஎஸ்இ பள்ளியில படிக்க வைங்க, மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றோம். அந்த மாற்றமே ஒன்று நிலையானதுன்னு சொல்லுவோம். அதை எங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டெவலப்மெண்ட் நீங்களே எங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க. சைல்ட் சென்டர் லேர்னிங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலையும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆக்சுவலா கொஞ்சம் விளையாடுறதுக்கு சந்தர்ப்பனால நான் என்னோட இதை சொல்றேன். நாங்க ஸ்போர்ட்ஸ்லயும் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கோம். பென்கன் ஸ்லாட்ல நேஷனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம், ஸ்டேட் காம்படிஷன்ஸ்ல வின் பண்ணியிருக்கோம். செஸ்ஸா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், இங்க இருக்க 300 குழந்தைங்களும் சிறப்பா இருக்காங்க. ஒரு செஸ்னா சாதாரண செஸ் சாம்பியன் உருவாக்க நினைக்கல, கிராண்ட் மாஸ்டர் போறதுக்கு தான் நாங்க ப்ரிப்பேர் பண்றோம்.
இங்கிருந்து ஒரு கலாம் வரணும், இங்கிருந்து ஒரு தாமு வரணும். இதுதான் என்னோட ஆசை, என்னோட லட்சியம். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக மிக நன்றி. உங்களை அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறேன். யாரையாச்சும் தவறுதலா வரவேற்க தவறிட்டேன்னா மன்னிச்சுங்க. பட் உங்க இருக்கு இன்னைக்கு கூட போற 2000 பேரையும் மனசார வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Our students participated in the CBSE school spell bee competition. We are proud to announce that the students received merit certificate for their performance. The outstanding students are as follows: Aditya from grade 3, Alagmina from grade 4, Sivaranjani from grade 7, Ajayram Sundar from grade 7, Aruna from grade 8, Shaktivel from grade 8. Ovia and Nikila from grade 8 recently participated in the second beach Pencock Select competition at Kadalur. Both
மானிட்டர் பண்ணிடுங்க. யாருமே நிக்க வேண்டாம், எல்லாரும் உட்காருங்களேன் ப்ளீஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காருங்களேன். கேமராமேன் தவிர மற்றவங்க எல்லாம் உட்காந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் உட்காருங்களம்மா. அக்கா அக்கா உன்னதான்க்கா உட்காருக்கா. நீங்க எல்லாரும் உட்கார்ந்த பிறகுதான் நான் பேசுவேன். அவுட்டர்லாம் ஏத்திப்பா, எல்லா வால்யூம் ஏத்துங்க, கொஞ்சம் டெப்த் கிடைக்கும் எனக்கு. எல்லாம் டெய்லியெல்லாம் ரெடியா உட்காந்துருங்க உட்காந்துருங்க. யாரும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், சப்பு போட வேண்டாம். வால்யூம் பத்தல எனக்கு, மானிட்டர் ஏத்துங்க. இது தேவையில்லாம ஆமா முதல்ல பெற்றோர்கள் நான் பணிவா கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, உங்க முன்னாடி என்ன உயிரோட லைவா கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. Facebookலயும் என்ன லைவா பாக்குறாங்க. எனக்கு பதில் ஒரு சிலை இருந்து இல்ல ஒரு ரோபோ இருந்து பேசுச்சுன்னா நீங்க வீடியோ எடுக்கலாம். ஆனா உங்க முன்னாடி நான் நேரடியா நிக்கிறதுனால நேரடியா பாருங்க. அந்த மொபைல் போனை கொஞ்சம் தயவு செய்து ஆஃப் பண்ணுங்க. முக்கியமா உங்க குழந்தைங்க கிட்ட இருந்து மொபைலை வாங்குங்க தயவு செய்து. இப்பவே மொபைலை கொடுத்துடுறீங்க. குழந்தையில கொடுத்தீங்க, சாப்பாடு ஊட்டும் போது மொபைலை கொடுத்தீங்க. இப்ப டீச்சர் கிட்ட வந்து புலம்புறீங்க, என் பையன் எப்ப பார்த்தாலும் மொபைலாவே கதியா இருக்கிறாங்க. தப்பு பண்றதெல்லாம் நீங்க, ஆனா இப்ப அவஸ்தப்படுறீங்க. இந்த ஸ்டாண்ட் எடுப்பா மறைக்குது குழந்தை, டீச்சர் மறைக்கிறாங்க. பணிவா தான் கேட்க முடியும் உங்ககிட்ட, ஆனாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு சிலர் ஆண்டுல தான் வச்சிருக்கீங்க. உங்க குழந்தைங்க பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த 3வது ஆண்டு விழா இவ்வளவு கோலாகலமாக நடக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் பெற்றோர்களாகிய நீங்கள் மட்டும்தான். அதுக்கு மூல காரணம். அதனால உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கங்க, எல்லாரும் நல்லா கை தட்டிக்கங்க. இதுக்கு பேர் கைத்தட்டல் இல்லமா, கை தடவுதல் அர்த்தம். கை தட்டல்னா 5 விரலும் டக்கு டக்கு டக்குன்னு படணும், எனர்ஜியா இருக்கணும். 2019 தடவை கை தட்டி பல நோய்களை குணப்படுத்திய வரலாறு இருக்குது. தட்டுங்க பார்க்கலாம் இப்ப எல்லாரும். குழந்தைங்க ஆடும்போது நீங்க தட்டுவீங்கன்னு பாக்குறேன். எங்க மொபைல வச்சிருக்கீங்க, பேசுறீங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். என்னம்மா யோசிச்சு பாருங்கம்மா, அந்த குழந்தைங்க ஆடின ஆட்டெல்லாம் உங்களால ஆட முடியுமா? உங்களுக்கு பதிலாக அந்த குழந்தைங்க ஆடுது, உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி. என்ன ஞாபக சக்தி அந்த குழந்தைகளுக்கு! யாரையுமே பார்க்கல, பார்க்காம ஆடுதுங்க எல்லாம். கைத்தட்டுங்களேன் அந்த குழந்தைகளுக்கு. பத்தல, உங்க கைத்தட்டுக்காக வேங்குதுங்க குழந்தைங்க. அந்த எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் இவ்வளவு ஞாபக சக்தி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்ப எவ்வளவு அழகா தயார் பண்ணியிருக்காங்க அந்த ஆசிரியர்கள், வகுப்பறை பெற்றோர்கள். அதனாலதான் எங்க கலாம் சார் சொல்லுவார் அடிக்கடி, நீ எந்த ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் தாமோ முதல்ல பெற்றோர்களை பாருங்க. பெற்றோர்கள்னா பெற்றெடுத்தவர்கள் இல்ல, வகுப்புல மாணவர்களை வளர்க்கிற பெற்றோர்கள். அவர்கள் தான் ஆசிரியர்கள். வாத்தியார் கை தட்டலாமே எல்லாரும், உங்க குழந்தைகளை தானே வளர்க்குறாங்க. எஸ் பாலிமேத்திக் பேஸ்ட். ஆச்சரியப்பட்டேன், என்ன டைமிங். அதாவது ஒரு பொண்ணு இங்க மைக்க வெடிச்சுட்டு பேசிச்சு. அது பேச பேச இங்க அந்த ஆமை முயல் எல்லாம் நகர்ந்து நகர்ந்து போகுது. அந்த காட்டை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த வேடன் வந்து அந்த ஆமை கிட்ட போறான். அந்த குழந்தை ஏதோ பார்த்து படிக்கதான் நினைச்சிட்டு இருந்த கொஞ்ச நேரம். ஆனா பார்க்காம அந்த மைண்ட்ல ஏற்றி அந்த ஸ்கிரிப்டை அவ்வளவு அழகா அந்த குழந்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுச்சு. கைத்தட்டு நீங்க பாருங்க, ரொம்ப அழகா கைத்தட்டுக்கமா அந்த குழந்தைகளுக்கு எல்லாம். அதே மாதிரி அந்த மிருகங்களை அந்த குழந்தைங்க கவுந்து படுத்துக்கிட்டு ஆமை மாதிரி ஃபீல் கொடுக்கணும், முயல் மாதிரி ஃபீல் கொடுக்கணும்னு உடம்பு வளைச்சி கிட்டத்தட்ட 10 நிமிஷமா அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டது. ஆரோக்கியமா இருக்கு அந்த குழந்தைங்க. கைத்தட்டுங்க, அந்த ஆரோக்கியத்துக்காக கைத்தட்டுங்க. எத்தனை ரிஹர்சல் பார்த்திருக்கோம் அந்த குழந்தைங்க. என் பையனை குனிய வச்சு 5 நிமிஷம் பெண்ட கைட்டிட்டீங்களே, சண்டை போட்டுறாதீங்க டீச்சர் கிட்ட. அதுக்கு பதில் உங்களை பாராட்டுங்க ப்ளீஸ். எவ்வளவு அற்புதம் அந்த குழந்தைங்க. இன்னும் இருக்கு ப்ரோக்ராம். தாமோ சார் சிறப்பு விருந்தினர் பேசணும்ல, அதனால நிறுத்தி இருக்கிறாங்க. மறுபடியும் தொடரும், நான் உட்கார்ந்து பார்ப்பேன். சிறப்பு விருந்தினர்னாமா எனக்கு சால்வை போட்டு எனக்கு கிரீடம் கொடுத்து இதுல சிறப்பு விருந்தினர் கிடையாதுமா. வந்திருந்த மக்களை, பொதுமக்களையும் பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் யாரு சிறப்பு பண்றாங்களோ தன் பேச்சின் மூலமாக அவங்களுக்கு பேர் தான் சிறப்பு விருந்தினர். அதனால இதுவரைக்கும் நீங்க எத்தனை தடவை கை தட்டிருக்கீங்க தெரியுமா? 85 தடவை கை தட்டிருக்கீங்க. 2019 தடவை இப்ப நான் உங்களை தட்ட வைப்பேன் ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள. முதல்ல நான் நன்றி சொல்றேன்.
முதல் நன்றி யாருக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை நாளைக்கு வெளி உலகத்துக்கு காட்ட போகின்ற பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் கைத்தட்டுங்கெல்லாம். அவங்க தான் முன்கள பணியாளர். முதல்ல அவங்களுக்கு கை தட்டிடுவோம். அடுத்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த சிதம்பரம் அவர்களுக்கு கையை நல்ல பலமா தட்டுங்க. கரஸ்பாண்டன்ட் அவர்கள். அவருடைய மனைவி அன்னம் அவர்களுக்கு நல்ல பலமா கை தட்டுங்க. இந்த கைத்தட்டல் அவங்க இதயத்தை மலர வைக்கணும். தலைமை ஆசிரியருக்கு கை தட்டுங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் பெற்றோர்கள் இல்லைன்னா கிடையாது இல்லம்மா. அப்படி பார்க்கும்போது இந்த கரஸ்பாண்டன் என் நண்பன் சிதம்பரம் அவர்களை ஈண்டெடுத்த விஎஸ்டி பழனியப்பன் அவர்களுக்கும் லலிதா பழனியப்பன் அம்மா அவர்களுக்கும் கைகளை உயர்த்தி தட்டுங்களை எல்லாரும். கை கொஞ்சம் மேல வரட்டுமே. கை மேல வருமா? கை மேல உயர்த்தி தட்டலாமே எல்லாரும். அதே மாதிரி அன்னத்தை ஈண்டெடுத்த சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் கீதா சிதம்பரம் அவருக்கு கையை உயர்த்தி தட்டலாமே எல்லாரும். ரொம்ப நன்றி. என்னை வரவேற்ற சித்தார்த் என் நண்பன் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலம் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நான் நிக்கிற மேடை வந்துமா 10,100வது மேடை. நேற்று 10,099வது மேடை, இன்னைக்கு 10,100வது மேடை. கைத்தட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் அம்மாவுடைய கனவுமா என் மகன் 10,000 மேடைகள் ஏறணும்னு. எப்படி தெரியுமா? நான் 6வது படிக்கும் போது, நல்ல கேளுங்க பெற்றோர்களே, நான் 6வது படிக்கும் போது நடுராத்திரி 12 மணிக்கு கல்யாண மேடையில மிமிக்ரி பண்றேன். நாய் மாதிரி கத்துறது, ஆடு மாதிரி கத்துறது, ஐயர் மாதிரி மந்திரம் ஓதுறது, எங்க மாமா மாதிரி பேசி காட்டுறது, இதெல்லாம் பண்றேன். என்ன சுத்தி 28 பசங்க உட்கார்ந்து இருக்கு. எல்லாம் ரசிகர்கள், குட்டி குட்டி பசங்க எல்லாம். ஒரே சத்தம், ஒரே கும்மாலம். ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா எங்க தாய் மாமா எழுந்து வந்து சரியான அடி எனக்கு பிச்சு எடுத்துட்டார். பெரியவங்க எல்லாம் தூங்குறாங்க. அதிக பிரசங்கித்தனமா சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுற. உங்க அம்மா உன்னை சரியா வளர்க்கல, அடி பின்னி எடுத்துட்டார். என்னை சுத்தி இருக்கிற 28ம் என்னை காப்பாத்தோன்னு பார்த்தா ஓடி போயிடுச்சுங்க எல்லாம். எங்க அம்மா பெரிய கரண்டி எடுத்துட்டு வராங்க. எங்க அம்மாவும் அடிச்சுட்டா அந்த குழந்தை எங்க போவோம்? அந்த தாய் என்னை அடிச்சிடக்கூடாதுன்னு அன்புக்கு ஏங்குறேன். ஆனா எங்க அம்மா அடிக்கலைங்க. கிட்ட வந்து என்ன கட்டி அணைச்சு, ஏண்டாக்கன்னு அழற. மாமா தானே அடிச்சாங்க, மாமா தாண்டா ஸ்கூலுக்கு முதல்ல ஃபீஸ் கட்டினது, அப்பா கூட ஊர்ல இல்லையே, மாமாவை மன்னிச்சுடுறான்னு அந்த சின்ன வயசுல மன்னிக்கிற தன்மையை கத்து கொடுத்து மறுபடியும் அழுவுற. ஏண்டா அழுவுற? எல்லாரும் போயிட்டாங்களம்மா, இனிமேல் நான் யாருக்குமா ப்ரோக்ராம் பண்ணி காட்டுவேன்? நான் இன்னும் பூனை சண்டை, நாயும் பூனையும் சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் நான் பண்ணணும்மா, யாருமே இல்லையம்மா, இந்த மேடை கிடைக்காதம்மா எனக்கு அப்படின்னு சொல்றேன். எங்க அம்மா சொன்ன வார்த்தைகளை உங்களோட நான் ஷேர் பண்றேன். இவங்க போனா என்னடா, இந்த மேடை இல்லைன்னா என்னடா? ஒரு காலம் வரும், நீ எப்பொழுது பேச வருவாய் என்று மக்கள் கூட்டம் கூட்டமாக காத்து கொண்டிருப்பார்கள். 10,000 மேடைகள் உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க என் அம்மா 6வது படிக்கும் போது. இப்ப அவங்க உயிரோட இல்லை. கைத்தட்டுங்களை அந்த ஆன்மா சந்தோஷப்படட்டும். எங்க அம்மாவுடைய அந்த கனவை நிறைவேற்றணுங்கிற ஆசை எனக்குள்ள தோணுனதுனாலதான் அந்த 10,000 மேடைகளை நோக்கி நான் நகர்ந்த என் தாயினுடைய பிரார்த்தனை. அது மாதிரிதான் உங்க பசங்களும். என்ன அழகா அந்த மேடையில ஆண்டு விழா என்பது, இந்த 3வது ஆண்டு விழா. ஆண்டு விழா என்பது உங்களை குழந்தைகளை இவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். கவர்னன்ஸ் ஆசிரியர்கள் சும்மா இல்லமா, டீச்சர்னா பெற்றோர்லாம் கூட சும்மா கிடையாது. அதனால இந்த ஆண்டு விழா என்பது 325 நாட்கள்ல 364 நாட்கள் அந்த சரஸ்வதியினுடைய உருவம், சரஸ்வதியானப்பட்டவள் வகுப்பறையில் இருப்பா, பாடம் எடுத்துட்டு சிலபஸ். ஒரே ஒரு நாள் அந்த சரஸ்வதி கலைவாணியா மாறி மேடையில தோன்றுவாமா. அதுதான்மா ஆனுவல் டே, ஆண்டு விழா. கைதட்டுங்க அத்தனை டீச்சருக்கும். நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த குழந்தைகள்லாம் இந்த ஆட்டம் போடுது, இந்த டான்ஸ் பண்ணுது, இதுக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் வெளியிலிருந்து வந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். கிடையாதுமா. இதே ஆசிரியர்கள் தான் டான்ஸ் மாஸ்டரா மாறி உங்க குழந்தைகளுக்கு நடனத்தை இயக்கி இருக்கிறார்கள். இயல் இசை நாடக தீபத்தை எழுத்தி வைத்த அதே ஆசிரியர் தான் கல்வி தீபத்தை ஏற்றுகிறார்கள். கை தட்டலாமே, கையை உயர்த்தி தட்டலாமே ஆசிரியர்களுக்கு. அவங்க சந்தோஷப்படுவாங்க. அம்மாவாகிய நீங்க உங்க குழந்தைகளை கருவறையில 10 மாசம் சுமந்திருக்கீங்க. 10 மாசம் அம்மா சுமந்தது கருவறை. அதுக்கப்புறம் வெளியில எடுத்த அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்து
இன்னொரு இடத்துல ஒப்படைக்கிறா. இன்னொரு தாய் தந்தையர்கிட்ட பள்ளிக்கூடத்துல என் குழந்தை நான் தான் படிக்கல, என் குழந்தையாவது படிக்கட்டும், என்ன போலவே என் குழந்தையும் படிக்க வேண்டும் என்று அந்த குழந்தையை ஒப்படைக்கிறீங்க. அம்மா சுமந்தது கருவறை 10 மாசம், இந்த ஆசிரியர் சுமப்பது 10 வருடம் வகுப்பறை. இது கருவறை, அது வகுப்பறை. அவர்களும் பெற்றோர்கள் தானம்மா, நம்பி ஒப்படைங்கம்மா. நான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போகும்போது பெற்றோர்களே, எங்க கலாம் சாரிட்ட அன்பு கட்டளை, நீ எப்ப போனாலும் டீச்சரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிடு. ஆனா நான் இப்போ கல்வித்துறையிலேயே நான் பிஸியா இருக்கிறதுனால ஷூட்டிங்ல பிஸி கிடையாது. நான் எப்பவோ கமா போட்டுட்டு வந்துட்டேன் சினிமாவுக்கு. 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கும் வரை நான் சினிமாக்குள்ள போக முடியாது. ஏன்னா கலாம் ஐயாவுக்கு நான் கொடுத்த வார்த்தை, இதுவரை 30 லட்சம் மாணவர்களை முடித்து விட்டேன் சந்தித்து, இன்னும் 20 லட்சம் பாக்கி. ஆனால் ஒரு நாள் சொன்னார் கலாமையா, ஒன் ஃபைன் டே சினிமா வில் கம் அண்ட் நாக் த டோர், வெயிட் ஃபார் தட்னாரு. அதனுடைய வார்த்தை என்னமோ தெரியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி படம் இன்னைக்கு திருவிழா மாதிரி கொண்டாடப்படுதுமா. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். கை தட்டுங்களேன். எவ்வளவு பெரிய விஷயம், சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு தலைமுறை எல்லாம் என்ன மறந்துடுச்சுங்க. இப்ப கூட காலையில வரும்போது நிறைய தான் கூப்பிடுதுங்க எல்லாரும். அப்படிதான் தெரியுது அவனுக்கு, ஏன்னா டிவியில போடுறதுனால. அப்பப்போ டிவியில போட்டுருவாங்க கில்லி படத்தை. ஆனாலும் என் நண்பன் இன்னைக்கு அவர் தளபதி, இதுக்கு முன்னாடி இளைய தளபதி. நானெல்லாம் இளைய தளபதியோட தான் நடிச்சேன். தளபதியோட நடிக்கிறதுக்குரிய அந்த வாய்ப்பு எனக்கு வரல, ஏன்னா நான் கல்வித்துறைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அந்த தளபதியுடைய படம் இன்னைக்கு இளைய தளபதிய படத்தை இன்னைக்கு தளபதியோட ரசிகர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு திருவிழாவா மாறிடுச்சம்மா. எப்பேற்பட்ட விழா, ஒவ்வொரு தியேட்டர்லயும் கொண்டாடுறாங்க. அந்த தியேட்டர் உரிமையாளர்கள் அவ்வளவு சந்தோஷம். சினிமா தியேட்டரே மூடிடுவோம் போல் இருக்கேன்னு நினைச்ச அந்த நிலைமை மாறி இன்னைக்கு டிவிக்குள்ளேயே அடங்கிட்டாங்க ஜனங்கன்ற நிலை மாறி மறுபடியும் பிரம்மாண்ட தியேட்டருக்கு உயிர் கொடுத்திருக்கிறதம்மா அந்த கில்லி படம் 20 வருஷம் கழிச்சு. கைத்தட்டுங்களே எல்லாரும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சினிமா மேல விரக்தியில இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு விடுதலை பெற்று, ஆஹா இனி 2வது தடவை ரிலீஸ் பண்ணா நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும்னு எல்லாரும் இன்னைக்கு தெம்பா இருக்காங்க. அதுக்கு அந்த படத்தினுடைய இயக்குனருடைய உழைப்பு, அந்த மியூசிக் டைரக்டருடைய உழைப்பு, அந்த தயாரிப்பாளருடைய அந்த பணம், அந்த உழைப்பு, ஒவ்வொருத்தருடைய உழைப்பு, எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆசிரியர்கள் தானம்மா, டீச்சர்ஸ் தாமா காரணம், எல்லாத்துக்கும் காரணம். இதே மாதிரி ஆனுவல் டேல உருவான அந்த குழந்தைங்க தான் அதில் நடிச்சவங்க எல்லாம். கைத்தட்டலாமே, தப்பு கிடையாது. என்னம்மா, நான் ரொம்ப மோசமான மாணவன் ஸ்கூல் படிக்கும் போது. ஆனா உங்க குழந்தைங்க அப்படி இல்லை, அழகா இங்கிலீஷ் பேசுதுங்க. ஒரு சிறப்பு விருந்தினர் எத்தனை மணிக்கு வருவாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு? நான் கரெக்டா வந்தேன். நீங்க எல்லாம் சீக்கிரம் வந்துட்டீங்க. வெயில்ல 4:30 மணிக்கெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் வெயில் தாழ சாயந்தரமா கரெக்டா 7 மணி இருக்கும் போல் இருக்கு நான் உள்ள வரும்போது. இல்லையா? சிறப்பு விருந்தினர். ஏன்னா என் உடம்பு கெட்டக்கூடாது. நான் ஒரு சிறப்பு விருந்தினர், அந்த டைமுக்கு தான் வரணும். நான் ஒரு சினிமா நடிகர், அந்த டைமுக்கு தான் வரணும். அப்பதான் எனக்கு மரியாதை கிடைக்கும். உங்களை மாதிரி முன்னாடியே 4:30 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துடக்கூடாது அப்படி நீங்க நினைக்காதீங்க தயவு செய்து. நான் 11 மணிக்கு இந்த மேடையில நின்றுட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில. உங்களுக்கு தெரியாது ஏன் இந்த வெயில்ல 11 மணிக்கு நின்ன. நான் மட்டும் இல்ல, என்னோட இந்த அத்தனை கலைஞர்கள், ஆடியோ கலைஞர்கள், இந்த ஏவி போடுற கலைஞர்கள் எல்லாரும் வெயில்ல நின்னாங்க, சுட்டு இருக்கிற வெயில்ல. ஏன் தெரியுமா? எங்க ஸ்பீக்கர் வச்சு அழகா இருக்கும், எவ்வளவு தூரம் அந்த ஸ்பீக்கரை ஏத்தணும், அந்த லைனரை பாக்ஸ் எங்க தூரமா வைக்கணும், மக்களுக்கு இடிச்சிடக்கூடாது, ஹார்ட்ல போய் டம்மு டம்முன்னு அந்த சப்பு எவ்வளவு வால்யூம் வைக்கணும். நான் 11 to 11 அதெல்லாம் செட் பண்ணிட்டு இந்த மானிட்டரை மாத்தி, இதெல்லாம் எதுவுமே பாக்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஏவிய இதுல மொத்தம் 72 பீஸ் இருக்குது. ஆனா நீங்க பாக்குறது ஒரே ஒரு எல்இடி. இந்த 79 துண்டையும் இங்க ஒரு ஸ்டாண்ட போட்டு இந்த குழந்தைங்க 5 பேரும் அதை முடுக்கும் போது என்ன வெயில் தெரியுமாமா? கைத்தட்டுங்கம்மா அந்த குழந்தைகளுக்கு எல்லாம். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்றீங்க. இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. அதனால நண்பர்களே, உங்க குழந்தைகளை நம்பி ஒப்படைங்க ஆசிரியர்கிட்ட. நானு மோசமானவன், கிளாஸ் ரூம்ல பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருப்பேன், ஆசிரியரை மதிக்கவே மாட்டேன். பின்னாடி உட்கார்ந்து மாடு மாதிரியே கத்துவேன். மாடுனா மாடே கத்தும். இப்ப நீங்க மாடுக்கு கை தட்டுறீங்களா, எனக்கு தட்டுறீங்களா? நல்லா தான் தட்டுங்களேன். ஜல்லிக்கட்டுக்கு நல்லா தட்டுங்க. மாடுக்கு விவசாயினுடைய நண்பர்ல தட்டுங்கம்மா நல்லா. இதுவரைக்கும் நீங்க 205 தடவை கை தட்டிருக்கீங்க, இன்னும் 10வது. நல்லது பாருங்க, 2 கை அப்படி நேரா வச்சுட்டு பாருங்களேன். படணும் முதல்ல.
டப்பு டப்புன்னு. இங்க சமோசா சொல்லக்கூடாது, பரோட்டா போடக்கூடாது. எனர்ஜி, செல் கெட்ஸ் லிபரேஷன். கை தட்டும் போது டீச்சருக்கு நான் தான் கத்தணும்னு தெரியாது. ஐயோ மாடெல்லாம் வருதுன்னு ஜன்னல் வழியா எட்டி பார்ப்போம். அது ஒரு அப்பாவி டீச்சர், மேத்ஸ் டீச்சர். ஆனா என் கூட இருக்கிறான் பாரு 5 பேரு, அதுல 4 பேருக்கு நல்லா தெரியும் நான் தான் கத்தனேன்னு. ஆனா காட்டி கொடுக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க பெற்றோர்களே, என்ன காட்டி கொடுக்க மாட்டான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்ப? அதான் கிடையாது. என்ன காட்டி கொடுத்தா அந்த மாடு முட்டிட்டு நல்லா தெரியும். ஒரே அடி, குண்டா வேற இருப்பேன், ரவுடி பையன். ஸ்கூலே அலறும். மறுநாள் வருவேன், விதவிதமான நாயெல்லாம் கத்தும், அப்படியே ஸ்கூலே அலறும். பக்கத்துல உட்கார பசங்க சொல்லுவானுங்க, ஏய் காட்டி கொடுக்காதடா, ஒரிஜினல் நாய் கடிச்சா கூட 5 ஊசி தாண்டா, இவன் கடிச்சான்னா ஊசியே கிடையாதுடா, அப்படி பயமுறுத்தி வச்சிருப்பேன். டெய்லி ஒரு மிருகத்தை பண்ணி கிளாஸ் ரூமை டிஸ்டர்ப் பண்ணுவேன். அப்படியே காலை ஓடிச்சு 4th B போயிட்டேன். 3ஆம் கிளாஸ் ப்ரமோட் ஆகி 4ஆம் கிளாஸ் போயிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க பெற்றோர்களே, கவனமா கேளுங்க நான் சொல்றத. 3ஆம் கிளாஸ்ல 5 சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 மார்க் எடுத்து, ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல 98 மார்க் எடுத்து நான் 4ஆம் கிளாஸ்க்கு போனேன்லாம் நினைக்காதீங்க தயவு செய்து. 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில்னு சொல்ல வரேன். ஆல் பாஸ். இது படிக்குதோ படிக்கலையோ, தேருமோ தேராதோ, என்ன தூக்கி அப்படியே 4th போட்டாங்க. அதுல B செக்ஷன். அந்த B செக்ஷன்ல எப்படிப்பட்ட மாணவர்கள் தெரியுமா? நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்தாதான் சொல்லுவேன். அந்த B செக்ஷன்ல எப்படிப்பட்ட மாணவர்கள் தெரியுமா? பேனா திருடுறவன், டீச்சருக்கு பேர் வைக்கிறவன், டீச்சரை பத்தி அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்றவன், அப்பா அம்மா பத்தி ஸ்கூல்ல வந்து பொய் சொல்றவன், ஹோம்வொர்க்கை காட்டாதவன், அப்பா அம்மா சாப்பாட்டை வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சு சாப்பிட, இதெல்லாம் அந்த 4th B இருக்கும். அதுல நான் தான் லீடர். என்னாச்சு தெரியுமா பெற்றோர்களே? ஒரு நாள் தலைமை ஆசிரியர் யார் பாது 4th B போய் இந்த தாமோதரன் ஒருத்தன் இருப்பான், கொல்லமா, அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க கையோட. அவருடைய உதவியாளர் வராரு, எச்சம். எங்க எச்சம் பெரிய மீசை வச்சிருப்பார், பார்த்தாலே பயப்படுவாங்க எல்லாரும். உள்ள வந்தீங்க, யாரு? தாமோதரன். ஃப்ரெண்ட்ஸுங்க காட்டி கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா ஒரே அடி அடிச்சிடுவேன். அதனால யாரும் காட்டி கொடுக்கல. அப்போ ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். இவன் தான் சார், உன்னை எச்சம் கையோட கூட்டு வர சார். அப்ப கையை பிடிச்சி கூட்டு போ. திமிரு, மதிக்க மாட்டேன் பெரியவங்களை. கையை பிடிச்சி கூட்டு போறாரு. ஹெட் மாஸ்டர் ரூம்ல அப்படி திரும்புறாரு பாஷா ஸ்டைல்ல. என்ன கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து மாடு மாதிரி கத்துறியா, ஆடு மாதிரி கத்துறியா, மதிக்க மாட்டியா டீச்சரை? இதுக்குதான் உங்க அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறாங்களா கஷ்டப்பட்டு? உங்க அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எல்லாரும் 2ஆம் தேதி ஃபீஸ் கட்டுறாங்கன்னா உங்க அம்மா அடுத்த மாசம் 7ஆம் தேதி தான் கட்டுவாங்க. காரணமா கஷ்டப்படுறாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மா ஃபீஸ் கட்டுறாங்க. நீ என்ன வேணா பின்னாடி உட்கார்ந்துகிட்டு கிளாஸ் ரூமை டிஸ்டர்ப் பண்ற. இல்ல சார், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், நல்ல பையன் சார்னு ஒரு உலகமாக நடிப்பை காட்டி பார்த்தேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச நடிப்பு தாங்க ஓட்டேரி நரி வரைக்கும் இன்னைக்கு உதவி பண்ணுது. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் சார். டாய், போய் சொல்லாத. யாப்பா அந்த நோட் புக் எடுத்து அவங்க கிட்ட காட்டுப்பா. என்னமோ நோட் புக்கை காட்டுறாங்கன்னு பிரிச்சா பெற்றோர்களே. 3ஆம் கிளாஸ்ல முதல் நாள் மாடு மாதிரி கத்தனன்னு நோட் பண்ணிருக்குது. 2வது நாள் நாய், 3வது நாள் சொறி நாய், 4வது நாள் நாட்டு நாய், ராஜபாளையம் நாய், கழுதை, குதிரை லைனா நோட் பண்ணி கீழே ராதாபாய் என்கிற கிளாஸ் டீச்சர் சொல்லி நோட் பண்ணி டெய்லி ரிப்போர்ட் போது எச்சம். அப்பதான் நினைக்கிறேன், எதனால என் டீச்சர் என்ன தண்டிக்கல, கிளாஸ் ரூமை டிஸ்டர்ப் பண்ணு தெரிஞ்ச கூட பெற்றோருக்கு சொல்லல, எச்சம்க்கு சொல்லல, ஏன் என்ன வந்து பொறுமையா இருந்து அவ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டான்னு நான் நினைக்கும் போது அப்ப எச்சம் சொல்றாரு, நாளைக்கு என்ன நாள் தெரியுமாடா சார்? நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். எஸ், 2000 பேர் வராங்க. முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாம் வராங்க. ஒரே ஒரு மாணவனுக்கு ஒரு டீச்சர் சண்டை போட்டு மைக் வாங்கி இருக்காங்க. 15 நிமிஷம் கொடுத்து அவனை சார், இல்லைன்னா ஸ்கூலை விட்டு போயிடுவேன் சார் சண்டை போடுறாங்க. ஸ்கூலை விட்டு போயிடக்கூடாது அந்த நல்ல டீச்சர்னு நான் 15 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்துட்டேன். அந்த மாணவன் யார் தெரியுமா? கிளாஸ் ரூம்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்ற மாடு மாதிரி கத்துறவன், நாய் மாதிரி குலைக்கிறவன், கழுத மாதிரி கத்துற அந்த தாமு என்கிற மாணவனை தான் அவங்க டீச்சர் நாளைக்கு மேடை ஏற்றி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கடா கண்ணுன்னு சொல்றேன். நல்லா கை தட்டுங்களேன். என் டீச்சருடைய ஆன்மா சந்தோஷப்படட்டும். அவங்க உயிரோட இல்லை, 1 இயராவது இறந்து, கிளவி இறந்துருச்சு, விட்டு போயிடுச்சு. இருந்திருந்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. மறுநாள் மேடை ஏறுறேன்,
இதே மாதிரி மைக்கு அந்த மாதிரி ஒரு தம்பி அப்ப அண்ணா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, புதுசு மைக்கு 1973. நீங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க பெற்றோர்களே. 11 மணிக்கு மேடை ஏறுறேன் மார்ச் 1ஆம் தேதி. இதே மாதிரி மைக்கு கிட்ட போய் இல்ல, ஹலோ ஹலோ அப்படி கேக்குது. காக்கா கூப்பிட்டா காக்காலாம் வருது, மாடு ஓடுது, நாய் எல்லாம் ஓடுது. என் குரலை கேட்டு எனக்கே புதுசா இருக்கு எல்லாமே. எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. முடிஞ்ச பிறகு அன்னைக்கு தெரியாத அது உயர்ந்த மரியாதைன்னு, இப்பதான் அது ஸ்டாண்ட் அப் பொசிஷன் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பெற்றோர்களே. 9ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டேன். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கொஞ்ச நேரத்தில் தெரியும் பாருங்களேன். 9ஆம் கிளாஸ் வந்த பிறகு வேற ஸ்கூல், எங்க ஸ்கூல் லெபார்டரி பக்கத்துல ஆகாயத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். அதே டீச்சர் லஞ்சுக்கு போறாங்க வீட்டுக்கு, முடியெல்லாம் நரைச்சு போச்சு. என்ன பார்த்துட்டாங்க. டேய் தாமோதரம் தானே நீ, எப்படா இருக்க கண்ணு, நல்லா இருக்கியா? என்னடா மேல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற, வெயில்ல காக்கா குருவி எல்லாம் வருதான்னு பாக்குறியா? நீ தான் எல்லாமே வாய்க்குள்ளேயே வச்சிருக்கிறடா, நீ வாயை திறந்தாலே காக்கா குருவி தானடா. வேற என்ன பாக்குற? இல்ல டீச்சர், ஹெலிகாப்டர் வருதான்னு பாக்குற. ஏண்டா? அடுத்த வாரம் 40 ஸ்கூல் கலந்துக்கிற போட்டியில நான் கலந்துக்கிறோன்னு நம்ம எச்சும் ஆசைப்படுறாரு டீச்சர். அதனாலதான் புதுசா ஏதாவது பண்ணலான்னு ஹெலிகாப்டர் போச்சுன்னா சவுண்ட கேட்கிறேன். இன்னைக்கு எப்படா வரும்? அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைம்ல தானே வரணும் கண்ணு. என்ன காம்படிஷன்? இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் டீச்சர். எச்எம் என்ன சொன்னாரு? எப்படியாவது நீ பரிசு வாங்கணும், நீ ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்றாரு. நான் கூட கேட்டேன், சார் நான் ஒருவேளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டா எனக்கு என்ன சார் தருவீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளுன்னு சொன்னார். நீ என்ன கேட்ட? நானு இந்த மீசை எடுத்துருவிலான்னு கேட்டேன் டீச்சர். அவர் என்னடா சொன்னாரு? எடுத்துட்டு வந்துட்டார் டீச்சர். இன்னைக்கு என்னடா காம்படிஷனே நடக்கலையே, இதுக்குள்ள என் மீசை எடுத்தாரு, உனக்கு கிஃப்ட கொடுத்தாரு. நான் கூட கேட்டேன் டீச்சர். அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னைக்கு தலைமை ஆசிரியர் உனக்கு முதலேயே பரிசு கொடுத்துட்டாருன்னு தெரியுதோ, அப்பதான்டா நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உனக்கு புரியும், என் கனவு என்னன்னு புரியும், அப்பதான்டா நீ முதல் பரிசு எடுப்பேன்னு சொன்னாரு டீச்சர். எங்க டீச்சருக்கு குஷியாயி போச்சு. நீ வாடா எங்க அண்ணன் வீட்டு கூட்டு போயிட்டாங்க. அதுதான் டீச்சருடைய அந்த யுக்தி. அவங்க அண்ணன் வீடு ஏர்போர்ட் பக்கத்துல, அங்க பார் ஹெலிகாப்டர். மேத்ஸ் டீச்சர் இல்லையா, அந்த மேத்ஸ் அந்த சென்ஸ் அந்த புத்தி அப்படியே இருக்கு பாருங்க. ஸ்டெப் 1 2 பைலட் வருவாங்க. ஸ்டெப் 2 ப்ரொபல்லர் சுத்தும். ஸ்டெப் 3 அது மேல போகும்போது கண்ணை முடிக்கும். ஏன் டீச்சர் கண்ணை மூடணும்? கண்ணை மூணா தாண்டா லிசனிங் நடக்கும். லிசனிங் தாண்டா லேர்னிங்னு சொல்லி கொடுத்த அந்த அற்புதமான டீச்சர் அம்மா, கை கட்டுங்களே. இங்கதான் எங்கேயோ இருக்க நான்மா ஃபீல் பண்ண முடியும். எங்க அம்மா வந்திருக்காங்க. எங்க அம்மா கை எடுத்து என் தலைமையில வச்சு பிளஸ் பண்ணுங்க தாமு அம்மான்னு சொல்றாங்க. என் டீச்சர் தலைமையில கை வச்சுறாங்க. கரெக்டா ஹெலிகாப்டர் கிளம்புது. எல்லாம் எங்க அம்மாவும் பாக்குறாங்க, அப்படியே மேல போகுது. எங்க அம்மா பாக்குறாங்க, என் பையன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே, டீச்சர் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளே அப்படின்னு பாக்குறாங்க. அது அப்படியே போகுது, மேல போய் நல்லதான் தட்டுங்க. தட்டுறதுனால எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் உடம்புல எனர்ஜி கூடிட்டு இருக்குது. நல்லா தட்டுங்க எல்லாரும், என்ஜாய் பண்ணு. ஒரு ஏரோப்ளைனை ஒரு மிமிக்ரி மூலமா நான் டேக் ஆஃப் பண்றேன்னு வச்சுக்கலாம். மிமிக்ரி மூலமா ஒரு ஏரோப்ளைன் நான் டேக் ஆஃப் பண்றேன்னா, ஒரிஜினல் ஏரோப்ளைனை டேக் ஆஃப் பண்றதுக்கு 4 என்ஜின் தேவை மக்களே. கீழே கிரவுண்ட்ல போறதுக்கு ஒரு என்ஜின், மேல தூக்கிறதுக்கு ஒரு என்ஜின், ஏரோநாட்டிக்கல் என்ஜின், ஃப்ளையிங்க்கு ஒரு என்ஜின், லேண்டிங்க்கு ஒரு என்ஜின். அதே மாதிரி மிமிக்ரியில நான் மேல தூக்க சப்ப வச்சுக்கலாம். நான் மேல தூக்குறேன்னா 4 என்ஜின் தேவை. எது? என்னுடைய கல்லீரல். எல்லாரும் கொஞ்சம் கை வச்சு பாருங்களேன். உங்க உடம்புல தானே கை வைக்கிறீங்க, இங்க வைங்க. இங்கதான் கல்லீரல் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு கல்லீரல் எங்க இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. ஆனா டிவி சீரியல் எத்தனை மணிக்கு போடுறாங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது எல்லாம் தெரியும். கல்லீரல் கை வச்சு பாருங்க, இது உள்ள இருக்கு. அப்படியே தாமஸ் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் வந்து மண்ணீரல். அப்படி ஒண்ணு இருக்கா தாமஸ் சார்? எனக்கு டவுட் எல்லாம். இந்த கல்லீரல் ஒரு என்ஜின், என்னுடைய டயப்ரம் உதரவிதானம் லங்ஸ் சுவாசிக்க வைக்கிறதே அதான் டயப்ரம், அது ஒரு என்ஜின். என் லங்ஸ் ஒரு என்ஜின், என் தொண்டை ஒரு என்ஜின். எப்படி 4 என்ஜின் ஒரே டைம்ல வேலை செய்யுதுன்னு பாருங்க. எப்படி டேக் ஆஃப் பண்றேன்னு பாருங்களேன்.
உலகத்துல மிமிக்ரியில் 5 பேர் இருக்காங்கம்மா, பெரிய ஜாம்பவான்கள். அதுல வெஸ் ஹாரிசன் ஒருத்தர் தான் சவுத் ஆப்பிரிக்கா நம்பர் 1. நம்பர் 2 2 பேர் இருக்காங்க, அதுல நான் ஒருத்தன். பெருமையா இருக்கு. விசில் வேண்டாம் கண்ணே, யார் விசில் அடிக்க? ஸ்கூல் பாரு, தியேட்டர் கிடையாது கண்ணே, ப்ளீஸ். ஸ்கூல் வளாகத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல கண்ணே, விசில் வேண்டாம். இட்ஸ் நாட் அ தியேட்டர். நிறைய பேர் லுங்கி கட்டிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப தப்பு. அதெல்லாம் முன்னுதாரணமா இருக்கு. நல்ல பள்ளிக்கூடத்தில் லுங்கி கட்டிட்டு வருது, ஷார்ட்ஸ் போட்டு வருது. என்னம்மா நான் சொல்றது கரெக்டுன்னா கை தட்டிருப்பீங்க எல்லாரும். குழந்தைங்க பார்க்குது இல்லம்மா. இந்த மிமிக்ரியில நான் கிங்கா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா எனக்கு வழிகாட்டினாரு. டேய் நீ கிங்கா வரணும்னா 2 கிங் எடுத்து வெளியில வை. அந்த 2 கிங்க வீட்டுக்குள்ள சேர்த்த ஆபத்துரா. நான் ஒதுக்கிட்டேன், நீ ஒதுக்கிட்டு கிட்ட எவனே விடாத. அந்த 2 கிங்க காட்டுறதுக்கு பல நண்பர்கள் வருவாங்க, உஷாராயிடு. அந்த 2 கிங் யாருன்னு அப்பாக்களுக்கு சொல்றேன். அப்பாக்கள் எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அப்பாக்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், கையா இருக்கிறீங்க எல்லாரும். அப்பாக்கு கை தட்டுங்களேன் ப்ளீஸ். உங்க வாழ்க்கையில ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய கதாநாயகரே அப்பா தானம்மா. கையை உயர்த்தி தட்டுங்கம்மா அப்பாவுக்கு எல்லாரும் ப்ளீஸ். கை மேல வரட்டும், நல்லா வரட்டும் மேல. அப்பாவுக்கு தட்டணுமே, அம்மாவுக்கும் தட்டணும்ல. கையை உயர்த்தி எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு கை தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தட்டாம கீழே வச்சு தட்டுறீங்கன்னு பாருங்க. அப்படின்னா அம்மா மதிக்கலன்னு அர்த்தம். கை மேல வரணும், அங்க வரணும். என்ன கை வலிக்க போகுது உங்களுக்கு? கையை தூக்க முடியும்னா வேற ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். கையில டாக்டர் போய் பாருங்க. மாதா பிதா குரு, குருவுக்கு கை தட்டுங்களேன். அத்தனை டீச்சருக்கும் சந்தோஷப்படட்டும். நீங்களும் முன்னாள் மாணவர்கள் தானே. இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் உங்களுக்கு எத்தனை டீச்சர் கொடுத்திருக்காரு? கை தட்டுங்களே. ஜீசஸ் கிரைஸ்ட், மேரி மாதா எத்தனை டீச்சர் கொடுத்திருக்கா? ஈஸ்வரி, சாய் பாபா, சிவபெருமானை, விநாயகா எத்தனை டீச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க குருவா? கை தட்டுங்கம்மா எல்லாரும் அத்தனை டீச்சருக்கும். A teacher teaches not from the book. A teacher teaches not from the book. A teacher teaches from the heart ன்னு சொல்றார் டாக்டர் கலாம். அவங்க சம்பளத்துக்காக வேலை செய்யலமா, அதையும் தாண்டி a teacher teaches not for income. A teacher teaches not for income. A teacher teaches for outcome ன்னு சொல்றாரு. அவுட்கமே உங்க குழந்தைகள் தானம்மா. அவங்க தானம்மா ரோல் மாடல். தட்டுங்களே எல்லாரும் ப்ளீஸ். இந்த கல்லீரல் இத்தனை பேர் வேலை செஞ்சுதான் டேக் ஆஃப் பண்றேன் ஒரு பிளைட்டை மிமிக்ரி. அப்ப எங்க அம்மா மேடையில நான் நிற்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எத்தனை பேருடைய கைத்தட்டல் வாங்குறேன். இந்த குழந்தைங்க வாங்கிச்சிங்களே, இந்த குழந்தைய போட்டு அடிக்கிறீங்களே, என்ன நியாயம்? அது என்ன ஞாபக சக்தி? மேடையில தோணுது உங்க குழந்தைதான்மா, உங்க பையன், உங்க பொண்ணுதான். ஆசிரியர்களுக்கு சொந்தம் அதுங்கெல்லாம். ஆசிரியர் வகுப்புகளை வச்சு வளர்க்கிற மாணவ செல்வங்கள் அம்மா போய் அடிக்கிறீங்களம்மா வீட்டுல. என்னம்மா நீங்க இப்ப கேக்குற பாருங்க, குழந்தைகளை பச்சையா போட்டு கொடுக்க பாருங்க. செல்லுங்களா, யாருடைய அம்மாலாம் அடிக்கிறாங்க? கையை தூக்குங்க. அங்க பாருங்க, பச்சை போட்டு கொடுக்க. குழந்தைங்க போய் சொல்லாது. ஏண்டா கண்ணு அடிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா கண்ணு? அம்மா அடிச்சுட்டு சந்தோஷமா இருப்பா நீங்க நினைக்கிறீங்க. அம்மா அடிச்சுட்டு ஒரு ஓரமா போய் அழுவடா பாவம். உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். ஓரமா நின்று அழுவா. அதை பார்த்துட்டு உங்க அப்பா, நான் சொன்னேன்ல உன்னால தாங்க முடியாது, எதுக்கு அடிச்ச? வேற வழி தெரியலீங்க, போய் டீச்சர் கிட்ட போய் சொல்லு, அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் டீச்சரை தேடி வராங்க. நீங்க பண்ற வீட்டுல பண்ற அட்டகாசத்தெல்லாம் டீச்சர் கிட்ட சொல்றாங்க. நடக்கண்ணு, இனிமேல் எங்க அம்மா அப்பாவை அடிக்க வைக்க மாட்டேன், எங்க அப்பா அம்மா அழ வைக்க மாட்டேன் அப்படின்னு உணர்ந்திருந்தீங்கன்னா கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லா மாணவ செல்வங்களும் எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எங்கெங்க இருக்கு எழுந்து நில்லுங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எஸ் ஸ்டாண்ட் அப். எல்லாரும் எழுந்து நின்று உங்க அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எல்லாரும் நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அப்பாவுக்கு கைத்தட்டல் கொடுங்க. எல்லாம் செல்லுங்களா பாருங்க உங்க குழந்தைங்க எப்படி கை தட்டுறாங்க. உட்கார்ந்து செல்லுங்களா எல்லாரும். உங்க குழந்தைங்க உங்க அம்மா என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியலடா கண்ணே. ஹோம்வொர்க் கொடுத்தா பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த டீச்சர் ஹோம்வொர்க் கொடுத்து என் பையன் காலையில பண்ணிட்டு வருவான் ஹோம்வொர்க்னு பார்த்தா அம்மாக்கு நேரம் இல்ல பாவம். வேலைக்கு போனோமா சமையல் பண்ணுவாளா? ஒரிஜினல் ஹோம்வொர்க் யார் பண்றா தெரியுமா? கேட்டுக்க மாணவ செல்வங்களே, ஒரிஜினல் ஹோம்வொர்க் காலையில 5:30 மணிக்கு எழுந்து உங்க அம்மா பண்றடா. என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவன் சாப்பாடு கட்டி கொடுக்கணும்னு வீட்டுல முதல்ல காலையில ஹோம்வொர்க் ஆரம்பிக்கிறதே அம்மாடா கண்ணு. கை தட்டுங்கடா கண்ணு. உணர்ந்திருந்தா தட்டிருப்பீங்க எல்லாரும். 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து என் குழந்தைக்கு பூண்டு குழம்பு பிடிக்கும், அவனுக்கு சட்னி பிடிக்கும், சாம்பார் பிடிக்கும், இட்லி பிடிக்கும், காலையில கொடுத்துட்டு மத்தியானம் வேற சாப்பாடு கட்டணும். யாருக்கு? மாணவனுக்கு. ஏன்னா டீச்சர் ஸ்கூல் ஒர்க் பண்ணணும், மயங்கி விழுந்துடக்கூடாது.
சாப்பாடை கட்டி டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருப்பாங்க. 12 மணிக்கு பிரிக்கும் போது யார நினைப்பீங்க? அம்மாவை நினைப்பீங்க. அதே சமயம் வீட்டுல இருக்கிற அம்மா இந்நேரம் என் குழந்தை சாப்பிட்டுருப்பா, டீச்சர் சாப்பிட வச்சிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. வீட்டுல இருக்கிற அம்மா ஹோம்ஒர்க் பண்ண அம்மா அந்த டீச்சர் ஸ்கூல் ஒர்க் பண்றதுக்கு உணவை கொடுத்தா நீங்க பிரிச்சு பாத்தீங்க, அம்மாவுக்கு நன்றி சொன்னீங்க, சாப்பிட்டீங்க. அதே மாதிரிதானே கண்ணு டீச்சரும் அம்மா உணவை பொட்டலம் கட்டி கொடுத்தா, ஆனா டீச்சர் ஞானத்தை பொட்டலம் கட்டி நோட் புக்ல வச்சு வீட்டுக்கு அனுப்புறா. சாயந்தரம் வீட்டுக்கு போன டீச்சர் உங்க வகுப்பறை அம்மாவும் அப்பாவும் வாத்தியாரும் இந்நேரம் என் மாணவ செல்வங்கள் என் குழந்தைகள் வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க்கை பிரிச்சு பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா கண்ணு? ஆனா நீங்க பிரிச்சு பார்க்கறதே இல்லையே. யோசிச்சு பாருங்க. அம்மாவுடைய ஹோம்ஒர்க் ஸ்கூல் ஒர்க்கா மாறிச்சு, டீச்சருடைய ஸ்கூல் ஒர்க் ஹோம்ஒர்க்கா மாறவே இல்லையே. இது யார் கையில இருக்குன்னா பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. நீங்க தான் கோஆபரேட் பண்ணணும். நான் சொன்னது புரிஞ்சிருந்தா இந்நேரம் பெற்றோர்கள் எல்லாம் பலமா கை தட்டிருப்பீங்க. டீச்சருங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா, ஆனா கோஆபரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆசிரியர்கள் ஆசு ஈரியர்னு வச்சா பாருங்க தமிழ்ல. டீச்சருங்கிறது ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை. ஆசு என்றால் மாசு, வெளியில இருக்கிற மாசு இல்ல, இன்னர் பொல்யூஷன். ஒரு மாணவ செல்வத்துக்கு எது தேவையில்லையோ அதை வெளியில எடுத்து போடணும். அப்ப தேவையில்லாத யார் போடுறா? சமூகம் போடுது. இந்த சமூகம் எது மூலமா? செல்போன் மூலமா போடுது, டிவி மூலமா போடுது, சினிமா மூலமா போடுது. உங்க குழந்தைகளுக்கு நீங்களும் போட்டுறீங்க தொட்டு. அதெல்லாம் எடுக்கணும், கரெக்ட் பண்ணணும், அழகுபடுத்தணும் மாணவ செல்வங்களை. அப்போ எவ்வளவு தாண்டி வந்திருப்பாங்க. ஆனாதான் கலாம் சொல்றார், ஆசிரியர்களை போற்ற வேண்டும். ஒரு தேசத்தில் ஆசிரியரையும் விவசாயம் யார் போற்றுகின்றார்கள் அந்த நாடு வல்லரசு நாடுன்னு சொல்றாரு. இதற்கலாமே நான் பாக்குற அந்த குழந்தைக்கு ஆடும்போது எதிர்க்க 2 டீச்சர் நின்னுகிட்டு அங்க இருந்து ஜங்கி ஆடுறாங்க. அதுக்கு பாக்குதுங்க டீச்சர் ஒரு கண்ணுல. நீங்க எல்லாம் வந்து வீடியோ எடுத்தீங்க, நான் எடுக்க வேணாம்னு சொல்ல. எல்லாருக்கும் உங்க செல்போன்ல உங்க குழந்தைங்க இருக்கணும் ஆசையா இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய கேமராமேனை நிக்க வச்சிருக்காங்களே, உங்க குழந்தைங்களை எடுக்கிறாங்க. நீங்க வந்து அவங்கள மிமிக்ரி பண்ண வைக்கிறேன் பாரு நான் அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்களை மிமிக்ரி பண்ண வச்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறேன். பத்திரிகை நண்பர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க நாளைக்கு இந்த பேப்பர்லயும் டிவிலயும் போடணும். யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? கை தூக்குங்க பெற்றோர்கள் எல்லாம். உங்களுக்கு கையில ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். கை நல்லா தூக்குங்கம்மா, உடம்பு எக்ஸசைஸ்மா. அந்த குழந்தைங்க எவ்வளவு அழகா கை தூக்குச்சு இல்லையா? இப்ப நீங்க கை தூக்குனாதான் பேச வேலை இறங்கிடுவேன். எல்லாரும் கையை லிஃப்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பிசியோதெரபி இன்னைக்காவது. வெரி குட், கை இறக்கிடுங்க. ஒரு ட்ரெயின் மாதிரி பண்றேன்னா, ரொம்ப காரம் சாப்பிட்டேன்னா ஒரு சவுண்ட் வருவேன் வாயில இருந்து. என்ன சவுண்டு? கரெக்ட். எல்லாரும் அப்படியே உள்ள எழுங்க பார்க்கலாம். அப்படியே வெளியே தள்ளுங்க. நீங்கெல்லாம் ஏ டீம், இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பி டீம். ஏ டீம் எல்லாம் SHI இந்த சவுண்ட் பண்றோம். உங்களுக்கு தெரியுமா? நானும் ஒரு ஆசிரியர். உலகத்திலேயே மிமிக்ரிக்கு நோட்ஸ் கண்டுபிடிச்ச ஒரே ஆசிரியர் நான் தான்ப்பா. இப்பதான் நிறைய பேர் கத்துக்கிறாங்க. கை தட்டின 10 பேருக்கு ரொம்ப நன்றிமா. நீங்க எல்லாம் என்ன சவுண்ட் தெரியுமா? அது பாருங்க, நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க பி டீம் எல்லாம். அவங்க பாருங்க, மாமனார் வந்திருப்பாரு, ஓரவத்தி ஊதுவத்தி எல்லாம் பக்கத்துல இருக்கும். அதை பத்தி வெக்கப்படக்கூடாது, எல்லாரும் பண்ணணும். அடி வயிற்றுல இருந்து இந்த சவுண்ட் வரணும். பி டீம் என்ன சவுண்ட் தெரியுமா? SHU பண்ணுங்க. குழந்தைங்க தான் பண்ணுது, பெரியவங்க வாயை திறக்கிறதே இல்லை. ஏன் திறக்கிறது இல்லை? குழந்தைய மாறினா தானே. நல்லா நீங்க என்ன பண்றீங்க? ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க பெற்றோர்கள். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது கிடையாது. 11 மணி வரைக்கும் டிவி சீரியல். இந்த முட்டி எலுமிச்சம்பழம் மாதிரி. இந்த முட்டி அவ்வளவு மிருதுவானது, அது பலமாவும் இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். எலுமிச்சம்பழத்து மேல எலுமிச்சம்பழத்துக்கு பீரோ மேல வைக்கலாம். ஆனா பீரோ மேல எலுமிச்சம்பழத்தை வச்சா தாங்குமா? எத்தனை பேர் இந்த எலுமிச்சம்பழம் மேல பீரோ வச்சிருக்குன்னு பாத்துங்க. உடல் ஆரோக்கியம் முக்கியமாமா. உங்க ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா குழந்தைங்க பாவம் வீட்டு ஸ்கூல்ல வந்து அழும். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு டீச்சர். அந்த டீச்சரால என்ன பண்ண முடியும்? அப்பாக்கள் அடிச்சிருங்க சில டைம்ல அம்மாவை. குழந்தை ஸ்கூல்ல வந்து சொல்லும். ஏன்னா அது இன்னொரு தாய், இன்னொரு பெரியம்மா, இன்னொரு பெரியப்பா. குழந்தைங்க முன்னாடி நீங்களும் சண்டை போட்டுக்காதீங்க. குழந்தைங்களை அடிச்சிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, எங்க அண்ணன் அப்படிதான் பண்ணான். கம்பேர் பண்ணுவான், ஒப்பிட்டு பார்ப்பான் குழந்தைகளை. எதிர் வீட்டு பையன் 10க்கு 9 மார்க் மேத்ஸ்ல, ஆனா என் அண்ணன் பையன் 3 மார்க் மேத்ஸ்ல. ஸ்போர்ட்ஸ்ல கெட்டிக்காரன், கேரம்ல அடிப்பான். நான் ஃபீஸ் கட்டுறேன்ல, அவனை தானே ஃபீஸ் கட்டுறான். அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்.
நீ படிக்கணும் எனக்கு அசிங்கம் இல்ல, தலையில கொட்டுவான், அப்படி வீங்கிடும். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா பெற்றோர்களே? கார்ல போய்கிட்டு இருக்காங்க, அப்பாவும் பிள்ளையும், பின்னாடி சித்தப்பா நான் உட்கார்ந்துருக்கேன். கார் வேகமா போகுது, 70 கிலோமீட்டர் போகும்போது கார் ஜம்முன்னு போகுது, நிறைய கார் பின்னாடி போய்கிட்டே இருக்குது. சந்தோஷம் அவனுக்கு, நாம தான் முன்னாடி போறோன்னு. திடீர்னு 2 கார் தாண்டி போன உடனே ஓடு கத்துறான், அப்பா சரியாவே ஓட்ட மாட்டேங்கிறீங்கப்பா, என்னப்பா எல்லா காரும் பின்னாடி போகுதுப்பா, எல்லாம் முன்னாடி போயிடுதுப்பா, நம்ம பின்னாடி இருக்கிறோம்ப்பா, ஸ்பீடா ஓட்டுங்கப்பா. இதோ மெரிக்கிறேன்டா மகன் மோட்டிவேட் ஆகி 80, 90, 100ல மெரிக்கிறான் எங்க அண்ணன். நான் பின்னாடி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அப்படியே குஷி ஆயிடுது. திருப்பியும் 4 கார் தாண்டி ஓவர்டேக் பண்ணி போன உடனே கத்துறான், பாப்பா நீங்க சரியே இல்லப்பா, நல்லா ஓட்டுங்கப்பா, இதோ மெரிக்கிறேன்டா. 110ல போகுது. 110ல போகும்போது 2 கார் தாண்டி போன உடனே என்னப்பா பண்றீங்க, நல்லாவே ஓட்ட மாட்டேங்கிறீங்கப்பா. அப்படி இல்லடா கண்ணு, நம்ம காருக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா, இதுக்கு இவ்வளவுதான்டா எனர்ஜி, அது வேற டிசைன் காருடா, பின்னாடி வர காரை பார்த்து நம்ம திருப்தி பட்டுக்கணும்டா, நாம முன்னாடி தான் இருக்கணும்னு. ஏன்டா இந்த கார் அந்த காரோட கம்பேர் பண்ற அப்படின்னு சொல்றாரு எங்க அண்ணன். அது மாதிரி தானப்பா நானும், என்னை ஏன் பாடிக்கிறீங்கன்னு கேட்டான் குழந்தை. நீங்க கை தட்டுறீங்க பெற்றோர்களே, ஆனா அந்த குழந்தை கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுறத ஒரு சித்தப்பா பார்த்தேன். அடிக்க கூடாது. குழந்தைகள் 1000 காலத்து பயிர், திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். ஒரு பயிருக்கு தெரியும் எந்த நிலத்தில் விழுந்தால் அதிக மகசூல் கொடுக்க முடியும் என்று நிலத்தை காத்து கொண்டிருக்கும் 1000 காலம். அதே மாதிரிதான் ஒரு ஜீவனானது, ஒரு ஆன்மா யாரை தாயாக தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தந்தையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று 1000 காலம் காத்திருந்து உங்களை கருவறையை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதுங்க தேர்ந்தெடுத்து தான் இன்னைக்கு அம்மா அப்பா என்ற பந்தம். கைத்தட்டுங்களேன் அந்த குழந்தைகளுக்கு, அதுங்க சந்தோஷப்படட்டும். எஸ், சந்தோஷமா இருக்கிற டீச்சர் மட்டும்தான் அவங்க குழந்தைகளை சந்தோஷப்படுத்த முடியும். சந்தோஷமான அப்பா அம்மா தான் குழந்தைகளை வீட்டுல சந்தோஷப்படுத்த முடியும். உங்க வீட்டுல மாணவர்கள் வளர்றாங்கிறத மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதுமா, குழந்தைங்க டாப்புக்கு வந்துருவாங்க. என்ன மாதிரி ஒரு நாள் இந்த மேடைக்கு வருவாங்க. கரஸ்பாண்டன்ட் பேசும்போது சொன்னார்ல, தாமுகளை உருவாக்க வேண்டும் என்று. எங்க அம்மாவை எங்க டீச்சரும் உருவாக்கின தாமுமா, நானா உருவாக்கலமா. கைதட்டுங்கம்மா எல்லாரும், எல்லாரும் பண்ணுங்க பார்க்கலாம். நான் கையை ஓபன் பண்ணும்போது நீங்க எல்லாம் ரெடியா? 1 2 3 கைதட்டுங்க. அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு அழகா பண்றாங்க பாரு, இன்வால்மெண்டோட குழந்தைய மாதிரி. கையை மூடும் போது நீங்க எல்லாம் முதல்ல இந்த 1 2 3 பண்ண மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? ஆனா உங்க குழந்தை மட்டும் ஆடணும், பேசணும், டான்ஸ் ஆடணும், வாயை திறந்து பேசணும். நீங்க வாயை திறக்க மாட்டீங்கல்ல, ஏன்னா வெக்கம், அவ்வளவு வெக்கம். பரவாயில்ல, நீங்க என்ன சவுண்ட் பண்ணீங்க? அந்த சவுண்ட இந்த அழகான மைக்ல பண்ணும்போது சயின்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது பாருங்க, எப்படி கலையா மாறுதுன்னு பாருங்க, ரசிப்பீங்க பாருங்க. இங்க பாருங்க, என் வயிற்றுல இருந்து சுவாச மண்டலத்துக்கு வரும் அந்த ஷீ சவுண்டு. இதுல ஒரு டயஃப்ராம்ல பட்டு, இங்க பாருங்க ஒயரே கிடையாது, வெறும் போட்டோ வேவ்ஸா மாறும். என்னவா மாறும்? போட்டோ வேவ்ஸ். இது எப்படி எனக்கு தெரியும்? என் பிசிக்ஸ் டீச்சருக்கு, சயின்ஸ் டீச்சருக்கு கை தட்டுங்க தயவு செய்து. உங்க குழந்தைங்க அவங்க தான் வளர்க்குறாங்க. இங்கிருந்து வேவ்ஸ் போகும், கண்ணுக்கு தெரியாது, போய் அங்க பாருங்க ஆண்டனா நீட்டிட்டு இருக்குது பாருங்க, அதுல பட்டு வயர் வழியா உள்ள போய் இத்தனை மிஷினுக்குள்ள போய் ஸ்பீக்கர் வழியா வரும்போது அது கலையா மாறும். அப்ப இந்த மைக்கையும் ஸ்பீக்கரும் கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி இருப்பான்ல, அவனுக்கு டீச்சர் இருப்பாங்களே, தட்டுங்களேன் கைய. ஒரு டீச்சருக்குள்ள 85 டீச்சர் இருக்காங்க பெற்றோர்களே. எங்க கலாம் சார் சொன்னாரு, எப்படி சார் 85 டீச்சர் கேட்டேன். அவங்களுடைய 1ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர் இருப்பாங்க, அவங்களுடைய 2ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர், 3ஆம் கிளாஸ் டீச்சர் 15 பேர், மொத்தம் +2 வரைக்கும் 60 பேர், காலேஜ், பிஎட், ப்ரொஃபசர், எம்எஸ்சி, மொத்தம் 85 டீச்சர் ஒரு டீச்சருக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களை நம்ம எப்படி போற்றி முகழணும், கை தட்டணும் இல்லையா நண்பர்களே? இப்ப பாருங்க, நீங்க பண்ண அதே சவுண்ட இந்த மைக்ல பண்ற எப்படி கலையா மாறுதுன்னு பாருங்க. எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்க? கை தூக்குங்க எல்லாருக்கும். நீங்க கை தட்டு எனக்கு இல்லமா, கை தட்டினது என் உடலுக்கு கை தட்டுங்க. நல்லா தட்டுங்க இந்த உடலுக்கு. இதான் நண்பன். சப்பு போட்டுக்க.
அதே மாதிரி அந்த டிரைவர் அண்ணன் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தாரு. நேற்று நைட்ல இருந்து ஓட்டிட்டு வர்றாரு. நேற்று ஆனுவல் டே முடிச்சுட்டு நைட்டு நாங்கள் 9 மணிக்கு டிராவல் பண்ணோம். டிராவல் பண்ணி வரோம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது பேசிட்டு வரும்போது சொன்னார், சார் எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே பண்றீங்களா சார், அதெல்லாம் எப்படி சார் அந்த வித்தை? நான் சொன்னேன், நாளைக்கு மேடையில பண்றேன். அடி வயிற்றிலிருந்து பிஓஓ பூன்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் நீங்க பண்ணீங்கன்னா எங்க ஒரு தடவை பண்ணுங்க பார்க்கலாம். இத நடுராத்திரி 12 மணிக்கு பண்ணீங்கன்னா உங்க புருஷனோ மனைவியோ சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு ஓடிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. தண்டவாளத்துல ட்ரெயின் போவோம். நடுவுல நாக்க நீட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி ஆயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாம் கண்ண மூடி உட்காருங்க பார்க்கலாம். உங்க முன்னாடி எலக்ட்ரிக் ட்ரெயினை வர வைக்கிறேன். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். சும்மா கண்ண மூடி உட்காருங்களேன். மெட்ராஸ்க்கு எத்தனை பேர் போறீங்க? கை தூக்குங்கம்மா. எல்லாரும் போயிருக்கீங்கல்ல. இனிமேல் போனீங்கன்னா உள்ள போய் உட்கார்ந்துடணும். வாசல்ல நிக்க கூடாது. கண்ண மூடி உட்காருங்க அப்படியே. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி விடுமா எலக்ட்ரிக் ட்ரெயின். தயவுசெய்து பெற்றோர்களே, நண்பர்களே, ரசிகர்களே, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனீங்கன்னா தயவுசெய்து உள்ள போய் உட்காந்துருங்க. வாசல்ல நிக்காதீங்க. நிறைய பேர் இந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல வாசல்லே நிக்கிறாங்க. ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி 2 வீலர்ல போறீங்க, அப்பாக்கள், அம்மாக்கள், மாமா, சித்தப்பா, ஒரு ஹெல்மெட்டை போட்டா என்ன ஆயிட போகுது? போலீஸ்காருக்கு பயந்துன்னு போடுறீங்க நீங்க எல்லாம். அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்கம்மா. யமனுக்கு பயப்படுங்கம்மா. அவன் யமன் எந்த போதுல இருந்து வருவானே தெரியாதுமா. சின்ன கீழே அப்படி விட்டா கூட கட்டி மண்டாடி பட்டா காலிமா. ஒரு நாளைக்கு 30 கேஸ் வருது ஜிஹெச்ல மண்டாடி பட்ட நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு. நீங்க உஷாரா இருக்கணும்லமா. ஹெல்மெட்டை தூக்கி முன்னாடி வச்சிருது குழந்தை மாதிரி. மனைவிக்கு ஹெல்மெட்டே வாங்கி கொடுக்கல. அவன் எக்கேடு கெட்டாது போட்டோன்னு அவளை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு போய் கீழே விழுந்துருது. மனைவியை நேசிக்கிறதா இருந்தா நம்ம ஹெல்மெட் வாங்கி வைக்கணும்ல. நான் சொல்றது உண்மைன்னா என்னால என்ன பண்ணிப்பீங்க தெரியுமா? எஸ், எதிர்க்க ட்ரெயின் வருது பாருங்க. This is called Doppler effect. 7th standard teacher சொல்லி கொடுத்தது. lower frequency to higher frequency. எதிர்க்க ட்ரெயின் வருது, தலையை உள்ள வச்சுங்க, ஜாக்கிரதை. எனக்கு டயர்டே ஆகாது. இப்போ ஒரு நேரம் நிக்கிறேன்ல, கால் வலிக்க வந்துறீங்க, வலிக்காது. ஏன் தெரியுமா? அவ்வளோ செல்லமா என் காலை பார்த்துக்கிறேன். என் கால் முட்டிக்கு சுடு தண்ணி ஊற்றுவேன். நைட்டு போயிட்டு அதுக்கு போட்டு நீவி விடுவேன். அது கூட பேசுவேன், எனக்காக நின்று இல்லடா கண்ணு, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரான்னு. அதனால அது ஆரோக்கியமா இருக்கும். அதனால தான் உடம்ப பேசணும், உடம்ப நேசிக்கணும்மா. நீங்க சாப்பிடுறது, கையை தூக்குறது இந்த உடல், பார்க்கறது இந்த உடல், கண்டு ஜீரணம் பண்றது இந்த உடல், தூங்குறது உடல், குழந்தையை சுமந்தது இந்த உடல், எல்லாமே இந்த உடல் தான், அடர்தும் இந்த உடல் தான். அப்போ இந்த உடல் நாம கிடையாதுமா, நாம வாழறதுக்காக கொடுக்கப்பட்ட வீடம்மா. கைத்தட்டுங்கம்மா இந்த உடலுக்கு. இந்த உடலுக்கு நண்பனா மாறுங்கம்மா. குழந்தைக்கு கத்து கொடுங்கம்மா. தப்பா சாப்பாட்டை கொடுக்குறீங்க. ஒரு நல்ல உணவை கொடுப்போம் கிடையாது. அது ஒரு பச்சை காய்கறி கொடுப்போம், கீரை கொடுப்போம், எதுவுமே கொடுக்கறது இல்ல. கடையில இந்த பாக்கெட்ல விற்கிறான் பாருங்க, முற்புரே, அப்புறம் என்னது கைசா பசா, என்னென்னமோ வாங்கி கொடுக்குறீங்க. என்னம்மா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கம்மா. இந்திய மக்களுடைய ஆரோக்கியம் எப்படா பறிபோகும்னு வெளிநாட்டு சதிகாரன் காத்துட்டு இருக்கிறான். உஷாருங்க இருக்குமா. நான் சொல்றது புரிஞ்சிருந்தா இந்நேரம் ஒத்துக்கிட்டு இருப்பீங்க எல்லாரும். எனக்கு ஒரு ஆசைம்மா, குழந்தைங்க ப்ரோக்ராம் தொடர்ந்து நடைபெறும், ரொம்ப லேட் ஆயிடக்கூடாது. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, எல்லா டீச்சர்ஸையும் மேடைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும்னு ஆசை. ஆண்டு விழாவுக்கு நீங்க வந்து கை தட்டி உற்சாகப்படுத்தினாதான் நான் கூப்பிடுவேன். இந்த சமயத்துல ஸ்டால்ல இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி வாங்கலேன். உங்களுக்கு பசிக்கும்னு தெரியும், இருந்தாலும் எல்லாரும் அப்படியே வந்து உட்காருங்களேன். ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் போது உங்க குழந்தைங்க அதை பார்க்க ஆசைப்படும். அதனால ஸ்டால் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க தம்பி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம் தம்பி. I request all teachers to come on to the stage. ஆசிரியர்கள் வரும்போது எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்கள் கை தட்டல அவங்களை உற்சாகப்படுத்தணும்.
அந்த குழந்தைகளை தயார் செய்த அத்தனை ஆசிரியர்கள் மேடைக்கு வர முடியுமா? ஆசிரியர்கள் வாங்கலம்மா, எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களா? வாங்கல எல்லாரும். டீச்சர்ஸ் எங்க இருக்கீங்களா? கேக்குதா நான் சொல்றது? யாராவது ஒருத்தர் குழந்தைக்கு இன்சார்ஜ் போட்டுட்டு வாங்கல, எல்லாரும் வாங்க. ஐ ரெக்வெஸ்ட் கரஸ்பாண்டன்ட் சார், ஹெச்எம் மேடம், பிடி மாஸ்டர், ஹிந்தி டீச்சர் எல்லாரும் வாங்கல மேடைக்கு. அவங்க வரும்போது எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்கம்மா. உங்கள் குழந்தைகளை எல்கேஜில இருந்து யூகேஜி வரைக்கும், நிறைய பேருக்கு எல்கேஜின்னு என்னன்னு தெரியாது, யூகேஜின்னு என்னன்னு தெரியாது. லோயர் கிண்டர் கார்டன், அப்பர் கிண்டர் கார்டன். கிண்டர்னா சில்ட்ரன் அர்த்தம், கார்டன்னா கார்டன், அது ஜெர்மன் வேர்டு. எல்லாரும் கை தட்டுங்க. டீச்சர்ஸ் எல்லாம் வராங்க பாருங்க மேடைக்கு, எவ்வளவு அழகா. like, subscribe, and share. Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Irinjaga. Kiravani Alaju Iliraja.